அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே நல்லா இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ப்ரௌனி சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். நைட் 12 மணி இருக்கும். இந்த ப்ரௌனி நான் சாக்லேட் இல்லாமல் தான் ட்ரை பண்ணிக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரௌனி டேஸ்ட்டை சொல்லவே தேவையில்லை, அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் ஈவினிங் மாதிரி தான் எடுத்திருந்தேன். ஃபுல்லாகவே நான் ஒரு vlog மாதிரி தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ 31 புதன்கிழமை தான் ஈவினிங் ஒரு 3:30 மாதிரி தான் நான் எடுத்திருந்தேன். நான் எங்கே போகிறேன்னு சொன்னால், நான் மாதம் சீட்டு கட்டுறேன். ஸோ அங்கே போக்கிட்டால தான் சும்மா ஒரு வீடியோவாக எடுப்போம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த பள்ளி எங்களோட ஊரில் தான் இருக்குது. இது எங்களோட வீட்டுக்கிட்ட தான். நான் போக்கிட்டால வீடியோ எடுக்கக்கிட்டால இந்த பள்ளியும் சேர்த்து வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லி தான் நான் எடுத்துருந்தேன். எல்லாருக்குமே அவங்களோட ஊருன்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அதை மாதிரி தான் எங்களோட ஊரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களோட ஊரில் எல்லா இடத்த பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மழை டைமில் வெளியே இறங்கவே இயலாது. ஏன்னு சொன்னால் நிறைய அட்டை இருக்கும். எனக்கு அட்டைன்னு சொன்னாலே ரொம்ப பயம். இருந்தாலும் நான் இந்த டைமில் நான் போயே ஆகணும்னு சொல்லி தான் போயிருந்தேன். ஆனால் இப்போ நான் போகிற டைமில் கொஞ்சம் மழை பேஞ்சி கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட ஊரில் நல்லாவே மழை தான். நான் போக்கிட்டெல்லாம் என் கால்லையும் அட்டைலாம் அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு அட்டைன்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப பயம். இருந்தாலும் நான் போய்கிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். வாங்க எப்படி போகலான்னு சொல்லி பார்ப்பேன். எங்களோட ஊரை பார்க்காதவங்க, பார்த்துருந்தவங்க எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ரோட்டெல்லாம் ஃப்ளட்டாக இருக்காது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஃப்ளட்டாக இருக்கும். மற்ற இடத்துல பள்ளம் மேடு மாதிரி தான் இருக்கும். இங்கே பள்ளம் மேடுன்னு சொன்னால் சின்னதாக இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே அதை கந்தன்னு சொல்லுவாங்க. நான் போகிற இடமும் அப்படி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக நான் சேர்ந்துட்டேன். அங்கே போனோன்னே பலகாரமும் ஈச்சம்பழமும் கல்கண்டும் தண்ணியும் வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு துண்டு குலுக்கி போட்டிருந்தாங்க. யாருக்கு விழுந்துட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் சீட்டு பிடிக்கிற இடத்துக்கு போவாங்க. எனக்கு விழுந்துடாதான்னு சொல்லி. அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்போடு தான் நான் போயிருந்தேன். ஆனாலும் எனக்கு சீட்டு விழலை. இருந்தாலும் இறைவன்ட ஒரு ஏற்பாடு ஒன்று இருக்கும் தானே, யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு சொல்லி. அப்படியே நான் துண்டு குலுக்கி முடிஞ்சோன்னே வீட்டுக்கு வந்துட்டேன். துண்டெல்லாம் குலுக்கி முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரக்கிட்டால ரொம்ப லேட் ஆகிட்டு வந்ததோடு நான் டீ ஒன்று ஊற்றி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு மகளோட ஹோம்ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லி செஞ்சு முடிக்கக்கிட்டால அதுவும் லேட் ஆகிட்டு. நைட்டுக்கு சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லி யோசிக்கிட்டால் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டு. அப்போ தான் நான் இட்லிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அப்போ இட்லியே செஞ்சிடலான்னு சொல்லி தான் இட்லி நான் செஞ்சுருந்தேன். செஞ்சு இதுக்கு நான் பருப்பாக்கி பிலாக்கா கறி செஞ்சு சட்னி அரைச்சிருந்தேன். இதோடு தான் இன்றைய நைட் எனக்கு போயிருந்துச்சு.
சாப்பிட்றேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுன்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே சாப்பாடுன்னு சொன்னால் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து கவலையாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுவேன். அதில் சாப்பாடு வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு, அதுவும் கடையிலேருந்து சாப்பாடுன்னு சொன்னால் எனக்கு நல்லாவே ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளைக்கு இருந்து நான் கடையில் வந்து அதிகமாக சாப்பாடு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு அப்படி கடையில் இருந்து வாங்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணினேன். ஏன்னா கடை சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிட்டேன்னு சொன்னால் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி நான் சாப்பாடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமான இப்போ ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிவிட்டு வீட்டில் அதிகமாக செஞ்சு தான் நான் சாப்பிடுவேன். எதாக இருந்தாலும் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். முதல்லாம் வந்து எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இப்போ கொஞ்சம் காலமாக தான் எனக்கு இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக தான் எனக்கு சமைக்கிறதுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் வந்து எனக்கு சமைக்க தெரியாது. எனக்கு டீ ஊற்ற கூட தெரியாது. அந்த அளவுக்கு அப்படி தான் இருந்தேன்னா, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஏதோ நான் சமைப்பேன். அந்த அளவுக்கு மாதிரி இப்போ வீட்டில் கூட எல்லாருமே சொல்கிறாங்க, நீ ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாடு செய்கிறியே, முதல்ல உனக்கு சமைக்க தெரியாது, இப்போ நல்லாவே சமைக்கிறியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாராட்டுகள் அப்படி வரக்கிட்டால எனக்கு இன்னும் சமைக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் மாதிரி. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட எனக்கு இப்போ நான் செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. வந்து அதிகமாக வந்து நான் ஃபோன் பார்த்துட்டு அப்படி தான் இருப்பேன். இப்போ வந்து அதிகமாக நான் இருக்கிற இடம்னு சொன்னால் கிச்சன் மட்டும்தான். நான் கிச்சனில் தான் அதிகமாகவே இருப்பேன். எல்லாருமே கால் பண்ணிக்கிட்டால எங்கே இருக்க, என்ன செய்கிறேன்னு கேட்பாங்க. அந்த டைமுக்கு நான் சொல்லுவேன், நான் கிச்சனில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது சரி நான் ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என் சேனலில் நான் சேல் பண்ணக்கூடிய ஒரு ஆயிலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயம் இதை வாங்கி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடிக்கு தேவையான என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதிலிருந்து நல்ல ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். சொல்லியே ஆகணும். இந்த ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் என்கிட்ட வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க. யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அப்புறம் தான் நான் இந்த ஆயிலையே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. 27 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த ஆயிலை வந்து செஞ்சுருக்கோம். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. பயப்படாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணலும். இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கு. அதனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலும். நீங்களும் இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்கிட்ட கான்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி ஆயிலை எடுத்துக்கொள்ள இயலும். நைட் வந்து ஒரு 11 மணிலேருந்து 11:30 இருக்கும். அந்த டைமுக்கு எனக்கு ப்ரௌனி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்போ என்கிட்ட சாக்லேட் இருக்கல. அப்போ கொக்கோ பவுடரில் நம்ம ப்ரௌனி செய்யலான்னு சொல்லி தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். 1/2 கப் கொக்கோ பவுடரில் வந்து 1/2 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த கொக்கோ பவுடரும் ஆயிலையும் வேற எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு க்ளீனான பவுலில் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கோங்க. 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் ஆகணும் முட்டை வந்து. நல்லா முட்டை வந்து நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததில் வந்து நீங்கள் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகர் வந்து 1/2 கப் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையும் வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணி எடுத்த முட்டையில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மாதிரி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க.
வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து நல்லா பீட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்த முட்டையில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கொக்கோ பவுடரும் ஆயிலையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் கோதுமை மாவில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு வச்சுக்கிற மாவை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மெத்தட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே சைடில் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், வீடியோவில் காட்டுற மாதிரியே இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜலிச்சு வச்சுக்கிற மாவை வந்து ஒரேடியாக சேர்க்கலை, ரெண்டாக தான் சேர்த்து நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவை வந்து எப்பயும் சேர்க்கக்கிட்டால ரெண்டாக பிரித்து தான் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. கட்டாயம் உங்களோட சப்ஸ்கிரைபையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரௌனியை வந்து நான் 2 விதமாக பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒன்று நான் கப் கேக் மோட்டில் தான் இதை வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இன்னொன்று வந்து நான் கேக் ட்ரேயில் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கப் கேக் மோல்டில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் இந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கிறேன். மிக்ஸில் வந்து ஏதாச்சும் நீங்கள் நட்ஸ் இல்லாட்டி சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் வந்து பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாதாம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துட்டு பாதாம் சேர்த்துருந்தனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலால் நான் கொஞ்சமாக தூவி விட்டுக்கிறேன். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கேக் டின்னில் தான் இந்த ப்ரௌனியை நான் செஞ்சு எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ட்ரே இருந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த டின்னில் வந்து நான் பட்டர் பேப்பர் சேர்த்து இந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு மேலால் வந்து நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். பாதாம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறத இதில் சேர்த்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 170 செல்சியத்தில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. மலைச்சாரல் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற பாதாம் எல்லாமே நான் மேலால் தூவி விட்டுக்கிறேன். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த சாப்பிடக்கிட்டாலும் பாதாம் வந்து கடிக்கக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகிக்கும். நம்மட சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிட்டு, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரௌனியை சுட சாப்பிட்டேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு எடுக்கிறதுக்கு டைம் வந்து 12:30க்கு மேலே ஆகிட்டு, நான் சுட 3 ப்ரௌனியை நானே காலி பண்ணிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துட்டு
சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் நமக்கு சரி வராது, இதெல்லாம் நம்ம செஞ்சால் சரியாக வராது, டேஸ்ட் இருக்காது, எப்படி வருமோ தெரியான்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனாலும் நீங்கள் இதை செய்ய இயலும்னு சொல்லி நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌனி நீங்களும் செஞ்சுட்டே இயலும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் இது. அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.